ஹே ரவுடிஸ், திஸ் இஸ் பிளாக். ஃபைனலி நம்ம எல்லோரும் ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டெஸ்லா பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம மஸ்க்கும் மோடியும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருந்தாங்க. அதில் மஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்லாவை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். மோடியும் வந்துட்டு லான்ச்சிங்க்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. அண்ட் 2 பேரும் வந்துட்டு 2 கண்டிஷன் போட்டாங்க. ஃபஸ்ட்டு மஸ்க்கு வந்துட்டு என்ன கண்டிஷன் போட்டார்னா வந்துட்டு டாக்ஸ் ரெடியூஷேஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் காசுக்கு வந்து 110% டேக்ஸ் போடுவாங்க. அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி இனிமேல் 15% டேக்ஸ் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஒரு காரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம 8 லட்ச ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு 16 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். டேக்ஸ் போக 8லேருந்து 16 லட்ச ரூபா ஆகும். ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 15%னா வந்துட்டு ஒரு 8 லட்ச ரூபா காரை வந்துட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்குவீங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டு தான் இருப்பீங்க. 110%க்கு 15% வந்து ஓகே தான். மோடியோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000 கோடி வந்துட்டு மஸ்க் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கும் மஸ்க் ஒத்துக்கிட்டார். 2வது மஸ்கோட இன்னொரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் 4000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறேன்ல, எனக்கு ஃப்ரீ ட்ரையல் பார்க்குறதுக்கு ஒரு அலோவ் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு. அதாவது ஃப்ரீ ட்ரையல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவை வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி மூவ் ஆகுது, சேல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்துட்டு ஃப்ரீ ட்ரையல்னு ஒன்று நடத்துவாங்க. அதுதான் வந்துட்டு மஸ்க் வந்துட்டு மோடிக்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காரு. மோடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டார். 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க போட்ட கண்டிஷனுக்கு அவங்கவுங்க ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பி. மஸ்க்கும் ஹாப்பி, மோடியும் ஹாப்பி. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு டெஸ்லாவை இந்தியாவில் பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். டெஸ்லா பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.